2026 ஆண்டிற்கான தரம் 6ற்கான பெற்றோர்கள் இணைந்து பலவத்தை இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சிற்கு முன்பாக சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்மொழியப்பட்ட தரம் 6 மொடியூல் முறைமையை உடனடியாக அமல்படுத்துமாறு வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தயவு செய்து எங்கட பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் மாடியூல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. தயவு செய்து இந்த மீட்டிங் நீங்கள் எடுத்த இந்த முடிவை தயவு செய்து முன்கொண்டு போய் சேர்த்து எங்கட பிள்ளைகளுக்கு இந்த புது படிப்பை கொண்டு வர சொல்லித்தான் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 1 மணித்தியாலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெற்றோர்கள் அங்கிருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றிருந்தனர். முன்மொழியப்பட்ட தரம் 6 மொடியூலை நடைமுறைப்படுத்துமாறு கோரும் பெற்றோர்களின் கையொப்பங்களை சேகரித்துக் கொண்டு அதனை கையளிப்பதற்காக குறித்த குழுவினர் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றிருந்தனர். ஜனாதிபதி சார்பில் ஜனாதிபதியின் பொதுமக்கள் தொடர்பு பிரிவு பணிப்பாளர் நாயகம் கமகே எம்மோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நாம் அவரோடு கலந்துரையாடினோம். புதிய கல்வி சீர்திருத்தத்தை செயற்படுத்தும் போது எழுந்த சிக்கல்கள், தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் ஏனைய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் அவர் எமக்கு தெளிவுபடுத்தினார். இந்த விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக அவர் எமக்கு உறுதிமொழி வழங்கினார். இது தொடர்பில் ஜனாதிபதியிடமிருந்து எமக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம். பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய கல்வி மறுசீரமைப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி நாட்டின் பல பகுதிகளிலும் பெற்றோர்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். மதுரகிரிய நகரில் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மல்வானையிலும் புதிய கல்வி மறுசீரமைப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எங்களுக்கு எந்த விதமான அரசியல் பின்னணியோ அரசியல் இதோ எங்களுக்கு நாங்கள் இது இல்லாமல் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவது என்னென்றால் இந்த வருடமே இந்த 6ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் அரசாங்கத்திலே வலியுறுத்துகின்றோம். பெரும் எதிர்பார்ப்புகளோடு இருந்தோம். இந்த கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எமது பிள்ளைகள் நவீன யுகத்தின் நவீன தொழில்நுட்ப கல்விகளை மேற்கொண்டு இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் நட்பிரஜைகளாக உருவாகுவார்கள் என்று இந்த மறுசீரமைப்பை உடனடியாக இந்த வருடமே எமது பிள்ளைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். களுத்துறையிலும் புதிய கல்வி மறுசீரமைப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி குருநாகல் நகரத்திலும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளியாம்பிட்டிய பகுதியிலும் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி கண்டியிலும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய கல்வி மறுசீரமைப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி நாவலப்பிட்டி நகரத்திலும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரம் 6 கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்கவிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. எமது மாணவர்களின் எதிர்கால கல்விக்காக இந்த புதிய திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கத்தை நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒரு சிறிய அரசியல் அழுத்தங்களுக்காக இப்படியான தீர்மானங்களை பின்போடுவது என்பது அது ஒரு பெரிய ஒரு பிழையான முன்மாதிரியாக அமைந்துவிடும் இந்த நாட்டிலே. எங்கட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல இது ஒரு சிறந்த திட்டமா இருக்கும்னு நம்புறோம். ஆனா இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷம் இதை தொடங்கினா எங்கட பிள்ளைகளுக்கு இது இல்லாம போயிடும். கல்வி மறுசீரமைப்பினை முன்னெடுக்குமாறு கோரி நீர்கொழும்பிலும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்கொழும்பு வலய கல்வி பணிமனைக்கு முன்பாக பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நமக்கு அரசியல் தேவையில்லை, கட்சி பேதம் தேவையில்லை. நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை முன்னிட்டு தயவு செய்து இந்த 2026ஆம் ஆண்டே இந்த புதிய கல்வி திட்டத்தை அமுல்படுத்துமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஒளிமயமாக்க இந்த புதிய கல்வி திட்டத்தை அமுல்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தரம் 6க்கான மொடியூல் தொடர்பில் எழுந்துள்ள நிலைமையை அடுத்து கல்வி மறுசீரமைப்பு எவ்வாறு முன்னெடுக்கப்பட உள்ளது? கல்வி மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். தரம் 1க்கான கல்வி மறுசீரமைப்புகள் இந்த தவணையில் ஆரம்பிக்கப்படும். தரம் 6க்கான முதல் தவணைக்குரிய பகுதியில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் அதனை நடைமுறைப்படுத்துவதை 2027ஆம் ஆண்டு வரை ஒத்திவைத்துள்ளோம். இந்த பாடத்திட்டம் மற்றும் மொடியூல் தொடர்பான ஏனைய பணிகள் தொடர்ந்து இடம்பெறும். கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் உட்கட்ட
உள்கட்டமைப்பு வசதிகள், டிஜிட்டல் தொழில்நுட்ப பரீட்சை முறை மாற்றங்களை மேற்கொண்டு வருகின்றோம். நிர்வாக மாற்றங்கள், கிராமப்புற பாடசாலைகளில் நிலவும் வள பற்றாக்குறை நிவர்த்தி செய்து பின்தங்கிய பாடசாலைகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த முழு செயல்முறையும் 5 முக்கிய பிரிவுகளின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பிரச்சினை தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதால் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை. அது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படும். ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணை முன்னெடுக்கப்படும் சில அதிகாரிகளின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளனவா? முதலில் உண்மைகளை கண்டறிவதற்காக ஃபேக்ட் ஃபைண்டிங்கிற்காக குழுவை நியமித்தோம். அந்த அறிக்கையின் அடிப்படையில் நிறுவன கோவை மற்றும் ஒழுக்காற்று விதிமுறைகளுக்கு அமைய முதற்கட்ட விசாரணைகளுக்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை தற்போது பெற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது. விசாரணை முன்னெடுக்கப்படும் போதே தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேசிய கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரையில் அங்கு ஒரு பேரவை இருக்கின்றது. ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பில் அந்த பேரவையை தீர்மானிக்கும். விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் அதற்குமைய சுயாதீனமாகவும் விரைவாகவும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இது ஒரு சதித்திட்டம் என ஏன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது? இந்த விடயம் வெளிவந்த விதம் மற்றும் எதிர்க்கட்சியினர் இதனை அரசியல் ரீதியாக பயன்படுத்திய விதம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும் போது இது தொடர்பில் நியாயமான சந்தேகம் எழுகிறது. அதனாலேயே முறைப்பாடு செய்யப்பட்டது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றது. முறையான அறிக்கை கிடைத்தவுடன் இது தொடர்பாக மிக விரைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். துரிதமாக இந்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன.